அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி ரெவென்யூ டெபிசிட் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃபினான்ஷியல் இயர் 2022-23 ஆஸ் பெர் சிஏஜி ரிப்போர்ட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஏஜி அறிக்கையின்படி 2022-23 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சிஏஜியோட ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதன்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறையானது 36,215 கோடியாக இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டுடைய வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட். சரியா? அடுத்தது, உத்தரப்பிரதேஷ் has the highest revenue surplus among Indian states with 37,263 crore in financial year 2022-23. Andhra Pradesh has the highest revenue deficit among Indian states with 43,488 crore in financial year 2022-23 சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது சிஏஜிஓ வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காரு. அதன்படி பார்க்கறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல 16 மாநிலங்கள் வருவாய் உபரிய ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 12 மாநிலங்கள் வருவாய் பற்றாக்குறையில இருக்காங்க. சரியா? அந்த வருவாய் உபரி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதல் மாநிலம் ஹையஸ்ட் ரெவன்யூ, யாருக்கு வருவாய் உபரி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 37,000 கோடி இருக்கு. யாருக்கு வருவாய் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச், அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 43,000 கோடி வருவாய் பற்றாக்குறையில இருக்காங்க. சரியா? சோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதுலதான் நம்ம தமிழ்நாடோட இத பாக்குறோம். வருவாய் பற்றாக்குறையில 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஆந்திராவுக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம். சரியா? அடுத்தது, biological oxygen demand measures the amount of dissolved oxygen that aerobic microorganisms consume to break down organic matter in water அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்னன்னா எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்றதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சரிங்களா? சோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரிவர் வாட்டர் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? லோ நம்பர் ஆஃப் பிஓடி இண்டிகேட்ஸ் அ ஹெல்த்தி ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, a biological oxygen demand level greater than 3 milligram per liter in water indicates அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரில் 3 மில்லிகிராம் லிட்டருக்கும் அதிகமான உயிர் வேதியியல் ஆக்சிஜன் தேவை எதனை குறிக்கிறது? இப்ப பிஓடியோட லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வாட்டர் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பிஓடியோட லெவல் 3 மில்லிகிராம், ஒரு லிட்டருக்கு 3 மில்லிகிராமுக்கு மேல இருக்கு. 3 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல பிஓடியோட லெவல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு விஷயத்தை நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா ரைசிங் பொல்யூஷன் அண்ட் அன்ஃபிட் ஃபார் பாத்திங் அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது 3 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே, அந்த வாட்டர் நல்ல வாட்டர். 3 மில்லிகிராமுக்கு மேல போச்சு அப்படின்னா அது பொல்யூஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த பிஓடியில இருந்தெல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்டா, on which date biodiversity beyond national jurisdiction, அதாவது ஹை சீஸ் ட்ரீட்டி கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிபிஎன்ஜே அக்ரிமெண்ட் எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா 17 ஜனவரி 2026. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.